உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? ஜூலை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மாதம். பெரும்பாலும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் தான் பிறந்த நாள்லாம் வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் நிறைய பேர் பார்த்திருக்கேன் இந்த மாதம் பிறந்தவர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதத்திலே 7 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். ஒரு காதல் வந்துச்சோ, ஒரே லவ்ஸ் தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் லவ் வந்தா இந்த உலகம் அதை கண்டு அதிசயிக்கும். ஆஹா என் தீ பிடிச்ச நிலா தூங்குமா, என்னென்ன லவ், அடியே அழகே, இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஒரே லவ் தான், கூடல் தான், ஊடல் தான், பிரிவு தான், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 7 சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்கிறார். உலகத்திலே இந்த காதலின் கடவுள் சுக்கிரனை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த உலகம் இயங்கும் என்றால் உலகத்துல எந்த பிரச்சனையும் வராது. சார் 1500 ரூபா சம்பளம் சம்பாதிச்சேன், நிறைய பேர் கேட்கிறேன், தம்பி வினோத்தை கூட கேட்கிறேன், எல்லாரையும் கேட்கிறேன், நினைவனுக்கு பதில் சொல்லுங்க. 3000 ரூபா சம்பாதிச்சும் போது மிஷின் தான் ஓட்டிட்டு இருந்தீங்க, நிம்மதியா இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க எதுக்கு ஓடுறீங்கன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கீங்க. உலகத்துல சின்ன வாழ்க்கை தான் சந்தோஷம். இது எத்தனை பேருக்கு புரியுது? 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் சின்ன அழகான ஒரு சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே அழகா 7 சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது வாழ்க்கையை ரொம்ப ரசிச்சு வாழணும். சார் இன்னைக்கு பிசினஸ் பண்ற அத்தனை பேர் எடுத்துங்க. நான் ஒரு பெரிய கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா இருந்தேன் சார், அதான் சார் இருந்தேன், அதை விட்டுட்டு நான் வந்து போட்டோகிராஃபி எடுக்க வந்துட்டேன் சார். போட்டோகிராஃபி இஸ் மை பேஷன் சார். எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க, மனசா திட்டு சொல்லுங்க. எனக்கு அலாரம் வாழ்க்கை ஆகாது, எனக்கு அலாரம் வாழ்க்கை ஆகாது, நான் வாழ்க்கையை விட்டு வயிறு வாங்க முடியாது, வருஷமெல்லாம் என் தலை கவிழ்ந்தே கிடக்க முடியாது, நான் வாழ்க்கையை வாழப்போகிறேன், இப்படிலாம் சொல்லி தானே நீங்க வந்தீங்க. ஆனா இன்னைக்கு பிசினஸ் உங்களை என்ன ஆக்கி விட்டுருச்சு பாத்தீங்களா? இதுக்கு நீங்க வேலைக்கே போயிருக்கலாங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. 7 சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது 12 இருப்பதால் நியூ எக்ஸ்போசர்ஸ்னால நிறைய லாபங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்க போறீங்க, புதிய முயற்சிகள் ஈடுபட போறீங்க. உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் புதிய கடை எல்லாம் ஓபன் பண்ணுவீங்க, ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, புதிய ஷாப்ஸ், புதிய தொழில் தொடங்குவீங்க, அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு நீங்களும் உங்க நண்பருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க, போன்றதெல்லாம் நடக்கும். உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் எந்த கவலையும் கிடையாது. ஏன் சொல்லுங்க? 2, 5 குரு எப்பவுமே கூட இருக்காரு. ஒரு குரு நினைத்தால் உலகத்தையே உருவாக்குவார். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? சனி நினைத்தால் தொழில் தருவார், ஆனால் குரு நினைத்தால் உலகத்தை உருவாக்கும். குருவை பாக்கெட்லேயே போட்டு சுத்துற ஆட்கள் நீங்களாம். அப்ப 8ஆம் வீட்டிலே உங்களுக்கு புதன் வக்கரமாகிறார். நிறைய சொத்து சேர்த்து போறீங்க. ஜூலை மாதம் நிறைய சொத்துக்களை தரும், முக்கியமா நகை வாங்கி தரும். ஏன்னா அந்த இடத்துல குரு இருக்காரு. விருச்சிக ராசிக்காரர்கள் நகை வாங்கும் மாதம்.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டிலே சூரியன். அப்பா இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அப்பா இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்பாவோட விஷயத்துல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஜாக்கிரதையா இருங்க. விமர்சனங்கள் போன்றவை ஏற்பட வேண்டாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறார். ராசிநாதன் 11ஆம் வீட்டு இருக்கும்போது புதிய தொழில் கத்துக்கணும், புதுசாக மேலே வரணும், இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த தொழில் இப்படி அழகா செய்யணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். ஒரு தொழில் டெவலப்மெண்ட்னா என்னன்னு நீங்க நினைச்சீங்க சொல்லுங்க? வாட் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் உங்க பிசினஸோட டெவலப்மெண்ட்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் பிசினஸ்க்கு நிறைய எக்ஸ்போசர்ஸ் பண்ணி நீங்க டெவலப் பண்றது பேர் தான் பிசினஸ் கிடையாது. நுண்ணறிவுங்கிறான். இதை ஸ்மார்ட்டா எப்படி பண்றதுங்கிற சிஸ்டம் நீங்க கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா, அதான் பிசினஸ் டெவலப்மெண்ட். உங்களுக்கு வேணுங்கிற ரெக்குயர்மெண்ட் அந்த பிசினஸ் எடுக்கணும். பிசினஸ்ங்கிறது ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி. உங்களுக்கு வேணுங்கிறத அதில் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எடுக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை மாற்றணும், அந்த பிஸ்னஸ் தளத்தை மாற்றணும். இன்னோவேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே இடம், வேற எதுக்கும் இடம் கிடையாது. இன்னோவேஷன்ஸ் அதிகமாகும் சார் உலகத்தில். நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க இன்னோவேஷன் நம்ம ஒரு வார்த்தை தான். உலகத்தில் பல விஷயங்களுக்கு உந்து சக்தி. இன்னோவேஷன் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது. நடந்து கொண்டிருந்த நம்ம மிதிவண்டிக்கு தள்ளியது இன்னோவேஷன் தான். விருச்சிகராசிக்காரர்கள் யாரெல்லாம் படிக்கட்டில் நடந்து போறீங்களோ லிப்ட்ல போறீங்க. உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஃபோக்கஸும் உங்களுடைய நாலேஜும் உங்களை எங்கெங்கேயோ கூட்டு போகுது. விருச்சிகராசிக்காரர்கள் ஜூலை மாதம் சிறந்து விளங்குவீர்கள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். விருச்சிகராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான கிரகங்கள் என்று கருதுகின்ற சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஸோ 8ஆம் இடத்துல இவங்களுடைய அமர்வானது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் கவனம் அப்படிங்கிற செயல்பாடை செயல்படுத்த போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், அதே போல் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு. இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் கிட்டத்தட்ட இந்த மாத இறுதியில் சேஞ்சஸ் ஆகிடுவாங்க. சுக்கிரன் மிதுனத்துக்கும், மிதுனத்தில் உள்ள புதன் கடகத்துக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ராசிக்கு 17ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, உங்களுடைய கடக ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கடக ராசிக்கு வந்துடுவார். அப்போ இந்த 17ஆம் தேதி வரையும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நன்மையான விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக சொல்லிடுவோம். முதல் ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் தவறான முறையில் எந்த விஷயமும் யாராச்சும் உங்களை செய்ய சொல்லி கொடுத்தா செஞ்சிடாதீங்க. பிரிண்டிங் பண்ணுறீங்க, அல்லது பேனர் போடுறீங்க, டிசைன் போடுறீங்க, அல்லது பார்த்திங்கன்னா ஒரு லோன் வாங்கி தரீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்ய சொல்லி உங்களை தூண்டுதல் ஏற்படுத்தினாலோ ஆசைகளை ஏற்படுத்தினாலோ தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்கள் புத்தியை கழுவுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை தூண்டுவாங்க. தயவு செய்து உங்களுடைய முழு சிந்தனையும் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நோக்கி மட்டும் இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் உண்டு, முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு, நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் வெற்றி உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கட்டாயமாக செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் 12ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு 7க்குரியும் 12க்குரியும் 7லே உட்கார்ந்துருக்கனால சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ சுக்கிரன் உங்கள் ராசியே பார்க்கறதுனால கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பீங்க. கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் சில்லறையாக செலவழிக்கிறத விட அப்படி மொத்தமாக செலவழிக்கான செயல்பாடுலாம் கிரகங்கள் வாய்ப்பு அளிச்சிடும் அப்படிங்கிறது உண்மை. வீண் வாதங்களை தொடர வேண்டாம். தேவையில்லாத எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை நடக்குன்னா விருச்சிகராசி அன்பர்கள் என்ன பண்ணுங்க, பைக்கில் 2 கீர் போட்டு போனீங்கன்னா 3ஆவது கீர் போட்டு டாப் கீர் போட்டு பறந்துருங்க. நீங்கள் போய் என்ன சண்டை என்ன பிரச்சனை அப்படின்னு தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த பிரச்சனைக்குரிய நபர்களே அப்படியே திசை மாறி உங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதனால்
முடிஞ்ச அளவு விருச்சக ராசிக்காரங்க இதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு என்ன சொல்லுவோம்னா, ஒரு காயின் நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டுமாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு 2 விதமான மாற்றம் உண்டு, 2 விதமான செயல்பாடு உண்டு. ஸோ முதல் மாதம் வந்து நீங்கள் அமைதியான ஒரு நபராக இருந்துருங்க. 2ஆம் மாதம் ராஜா மாதிரி வாழக்கூடிய அமைப்பு, அதாவது ராணி மாதிரி ஒரு அம்சத்தில் வாழக்கூடிய அமைப்புலாம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துறது. ஸோ 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய மனசில் என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துறதுனால நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக 17ஆம் தேதிக்கு மேலே பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டு. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை வந்துருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் நடக்கு அப்படின்னா உறுதியாக 17ஆம் தேதி வரையும் எந்த ஒரு விஷயத்துக்கு கூட்டாலும் கொஞ்சம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துடுங்க. நீங்கள் போய் கொஞ்சம் போல்டாக பேசுகிறது, கொஞ்சம் தேவையில்லாத விவாதங்கள் செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல கிரகங்கள் உங்களை லாக் பண்ணிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. துணிச்சலுடன் செயல்படலாம், ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை அமைச்சுக்கலாம். ஆனால் எல்லாமே இந்த மாதத்தின் பிற்பகுதியே, முற்பகுதி பொறுமை நிதானம் என்ற செயல்பாடில் செயல்படுத்தக்கூடிய விஷயம் கட்டாயமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே அப்படின்னா என்ன விஷயம்னா, இந்த தர்ம காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தர்ம காரியங்களை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துங்க. உங்கள் ரோட்டோரமாக சாலையோரமாக வயதான முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவு செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு சாப்பாடு, ரசம், ஒரு வடை பாயசத்தோட சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடை இல்லாத, ஆடைக்கு கொஞ்சம் கஷ்டம், பிரிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட உள்ள நல்ல ஆடையாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய ஆடை ஏதாவது எடுத்து கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக எடுத்து கொடுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது இந்த கிரகங்களால் ஏற்படுகிற சின்ன சின்ன பாதிப்புலேருந்து என்ன பண்ணலாம், உங்களை மாற்றிக்கிறலாம் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல் இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யலாம். என்னென்னா, மருத்துவ செலவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மருத்துவ செலவுக்கு ஒரு மருந்து வாங்க கூட முடியாமல் கஷ்டப்படுற வயதான பாட்டி அல்லது தாத்தா அல்லது சிறு குழந்தைகள் யாரேனும் இருக்காங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஒரு 500 ரூபாலேருந்து 1000 ரூபாக்குள்ளே, இல்லை 1000 ரூபாலேருந்து 10,000 ரூபாக்குள்ளே உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு முடிஞ்ச உதவிகளை இந்த மாதம் நீங்கள் செய்திருந்தால் மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் எதிர்கொள்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வழிபாடு செய்யுங்க. என்னால் இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இல்லை, நானே கொஞ்சம் பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள். ஸோ அந்த வழிபாடை நான் பின்பற்றி நான் ஒரு மாற்றத்தை அமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற தெற்கே பார்த்து அமர்ந்திருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று, அக்னி மூலையில் அமர்ந்திருக்கிற முருகன் கோவிலில் சென்று முருக பகவானை மனசார வழிபாடு செய்யணும். அக்னி மூலையில் முருகனுடைய ஒரு அமைப்பு இருக்கணும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் தெற்கு பார்த்து அமர்ந்த முருகன் அக்னி மூலையில் அமர்ந்திருக்கணும். ஸோ அப்படி அமர்ந்த முருக கோவில் உங்களுடைய ஊரில் இருக்குன்னா என்ன பண்ணுங்கள், மனசார போய் வழிபாடு செய்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுங்கள் என் அப்பன் முருகனே அப்படின்னு நின்னீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் மூலமாக தடைகள் விலகி மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நம்முடைய விருச்சக ராசினியர்கள் சந்திப்பீர்கள், எழுச்சி அடைவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும், என்ன விஷயங்களை உங்களை செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட், இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து
உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறார். மாத இறுதியில தான் அந்த செவ்வாய் பகவான் வராரு. 10ஆம் இடத்துலதான் மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் கேதுவோடு சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். எல்லாத்துலயும் தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல தொழில் சம்பந்தமாக ஏதாவது நிலங்கள் வாங்கி போட்டிருக்கிறீங்க, இடங்கள் வாங்கி போட்டிருக்கிறீங்கன்னா அதுல எல்லாம் வில்லங்கங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல மருத்துவ செலவின் பேரில், மருத்துவ ஆலோசனையின் பேரில் அந்த குழந்தை பாக்கியத்தையும் நீங்க முயற்சி செய்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உடல் பலவீனங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனியும் வக்ரம் அடைகிறதுனால உடல் பலவீனங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு செலவுகள்லாம் வரும். அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சர்ஜரி திடீர்னு இருந்தாப்புல ஸ்டெண்ட் போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது இங்க சனி ராகுவை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உடல் பலவீனங்கள் இந்த ஜூலை மாதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டிராவல் பண்ணும் போதெல்லாம் விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருங்க. எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணாலும் உங்களுடைய பர்ஸ்ல ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய படத்தையோ இல்ல தெய்வம் சம்பந்தப்பட்ட சில பொருட்களையோ எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேக்சிமம் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஒரு 2 விரல்ல பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைஸ்ல ஒரு வேல் வாங்கி பர்ஸ்ல எப்போதுமே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடுமையா போராட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த வேல் வாங்கி வைக்கும் போது, வேல் இருக்கும்போது வினைகள்ன்றது கண்டிப்பா கிடையாது. அதனால எந்த விதமான பயமும் இல்லாம நீங்க பாட்டுக்கு வெளியிடத்துல டிராவல் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காம நீங்க பாத்துக்கலாம். அதே சமயத்துல குடும்பத்தோட போகிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் சேர்க்கை, அடுத்து அந்த 8ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த சுக்கிரன், இதெல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில போறது, குடும்பத்தோட வெளியில உட்கார்ந்து பேசுறது, ஏன்னா ரொம்ப மன நிம்மதியை எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபேமிலியோட நம்ம சேர்ந்து எங்கேயாவது போகலாம், இல்ல ஃபேமிலியோட பீச்சுக்கு போகலாம், அடுத்த ஃபேமிலியோட நம்ம 2 வீலர்ல போறோம், வீட்டுல கார் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், மெனக்கெட்டு 2 வீலர்ல போவாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களதான் பார்ப்பாங்க. இந்த மாதிரியாக வெளியாட்களின் கண் படாமல் நீங்க இந்த மாதம் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. இப்போ நீங்க அப்படியே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி போனீங்கன்னா கூட தனித்தனியா போங்க. ஒருத்தர் 2 பேர் முதல்ல போய்க்கோங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 2 பேர் போங்க. இப்படி அந்த தனித்தனியாக கிளம்பி போகும்போது அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கொடுக்காது. இந்த ஜூலை மாதத்துல அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா அந்த சூரியனும் சேர்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு நெருடல்கள் அதிகப்படியாக இருக்கும். குடும்பம் சம்பந்தமாக குழந்தைகள் ஏதாவது அவமானத்தை கொடுக்கலாம், இல்ல உங்க கூட இருக்கிறவங்களே ஏதாவது அவமானத்தை கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள். இதனால நீங்க ரொம்ப மனது உடைஞ்சு அதற்கு ஒரு சரியான தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்வுகள்லாம்
தான் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் தீரக்கூடிய ஒரு நேரம் தான். யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். அதே சமயத்துல நல்ல வேலை போயிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் கூட வேணும்னே போய் அங்க ஏதாவது பேசி எனக்கு உங்க வேலையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் ரொம்ப முரண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். நீங்க ஏன் அப்படி நடக்கிறீங்க? ஏற்கனவே அவமானப்பட்டு இந்த மாதிரியாக பொறுமை இழந்து பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால வேலையை விடுறவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்களா போய் வாலண்டரியா போய் சில வேலைகளை விடக்கூடாது. அப்படியே வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வேலை வாய்ப்பை நீங்க தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த கையில ஒரு வேலையை வச்சுட்டு நீங்க மறு வேலையை விடுறது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவர் உங்களுக்கு படிப்பு வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. யாராவது உயர் படிப்பு படிக்கணும், இல்ல எனக்கு ஒரு 45 வயசு ஆச்சுன்னா ஏதாவது ஒரு செய்யணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு மேற்படிப்பு படிக்கலாம்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த மாசம் அதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு. நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. பிராக்டிக்கல் நாலேஜ்ன்றது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிராக்டிக்கல் நாலேஜை விட ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும், அந்த கோர்ஸ் சர்டிபிகேட் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும், இந்த ஜாப் கிடைக்கும், இந்த தொழில்ல எனக்கு இந்த இடத்துக்கு போறதுக்குண்டான அமைப்பும் இருக்கும். இந்த மாதிரியாகலாம் ஏதாவது ஒரு கோர் ரிலேட்டட் ஆனா கண்டிப்பா அதை இந்த மாசம் தொடங்குங்க. கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தவர்கள் இந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அங்க ஒரு மிஷின் மாதிரி வேலை பார்க்கறது, குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு கூட உங்களால டைம் இல்லாம இருக்கிறது, யாருக்காக வாழ்றோம் அப்படின்ற மாதிரியாக எந்த ஒரு நிலையும் தெரியாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு வாழ்க்கை பிரச்சனையை இந்த காலகட்டம், இது நாள் வரைக்கும் இதே மாதிரி தான் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அதனுடைய எண்ணங்கள் நெகட்டிவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதனால குடும்ப விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுங்க. இந்த ராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.